Bubble Organic. Organic health mix for men and women. Cash on delivery available. பிக் பாஸ் இந்த ஷோவை நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே உள்ள கொடுக்குற டாஸ்க் தாங்க. நிறைய டாஸ்க் கொடுக்குறீங்க, ஆனா எந்த டாஸ்க்குமே பிக் பாஸ் கேமுக்கு சூட் ஆகுற டாஸ்க் கிடையவே கிடையாது. ஏதோ ஸ்கூல் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. நீங்க கொடுக்குற டாஸ்க் தான் போறீங்க இல்ல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸே போறீங்க அப்படின்ற கேள்வி எங்களுக்கு தோணுது. அர்ச்சனா, நீங்க என்ன இஷ்டத்துக்கு வார்த்தைகள் அள்ளி வீசிக்கிட்டே இருக்கீங்க? எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. ஏன் அர்ச்சனாவை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க? எதுக்காக யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? கமல் சாரே ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? ரெட் கார்டாவது கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த வாரம் பதில் சொல்லி ஆகணும். ஆரியை பத்தி பாட சொன்னாங்க, ஆனா அவங்க ரசிச்சு பாடல. ஒரு மாதிரி ரொம்ப அவரை வெறுப்பேத்துற மாதிரியும் அசிங்கப்படுத்துற மாதிரியும் பாடினாங்க பாருங்க ஒரு பாட்டு. ஆரி நீ சோரி நீ போடுற அழுவ, ஐயோ கடவுளே, மூளையோட விளையாடணும் அப்படின்னு ஆரிய பார்த்து தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே மாத்தினீங்க பாத்தீங்களா? அந்த இடம் வந்து சான்ஸே இல்லை. இனிமேவாது மூளையை யூஸ் பண்ணி விளையாடுங்க ரம்யா ப்ளீஸ். இப்போதான் ஆக்சுவலா பாலா சூப்பரா கேம் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு. 90% அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட கோல்டன் ரிங் தான் நம்ம பாலா. கோலி நரி டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனாவும் ஆரியும் போகட்டும் அப்படின்ற விஷயத்த அனிதா தான் சொன்னது. அனிதா தானே உடைக்கணும், அனிதா தானே பண்ணணும் அப்படின்னா அனிதாவே சொல்லுவாங்க, ஆமா நானும் போயிருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் கிளியர் ஆகணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்ட போறேன். ஐஜி பாஸ் எனக்காக ப்ளீஸ். வணக்கம், வெல்கம் டு சுஜா சீக்ரெட் ரூம். உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ண விரும்புறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டெய்லியுமே ஒரு வேக்கப் சாங் போடுவாங்க. அந்த வேக்கப் சாங்லயே உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு நிறைய ஹிண்ட் கொடுக்குற மாதிரி சாங்ஸ் வரும். அதை நிறைய பேர் ஸ்மார்ட்டா புரிஞ்சுப்பாங்க, சில பேர் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படிதான் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். என்னோட பலூன் டாஸ்க் முடிஞ்சிட்ட அப்புறமா நான் ரொம்ப சோர்வா உட்கார்ந்து இருக்கும் போது காலையில எனக்கு வந்து இறுதி சுற்று படத்துல இருந்து ஒரு சாங் போட்டாங்க. அதை நான் கேட்ட உடனே என்னதான் மோட்டிவேட் பண்ண போட்டிருக்காங்களோ, ஏன்னா லாஸ்ட் நைட் நம்ம விளையாண்ட கேம் அப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ சனமோட பர்த்டே வந்திருந்தப்போ கூட வந்து ஹோஹோ சாங் போட்டு அவங்கள வந்து சந்தோஷப்படுத்திருப்பாங்க. இப்போ இந்த கோலி டாஸ்க் அதுல ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கில்லி படத்துல இருந்து கோலி கொக்கரக்கோ சாங் போட்டிருப்பாங்க. செகண்ட் டே வந்து ஜெயம் ரவி அவங்க படத்துல இருந்து கோலி வெட கோலி சாங் போட்டிருப்பாங்க. ஏன் சுஜா அதை சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சித்து இறந்தப்போ ஃபர்ஸ்ட் டே ஒரு தாரத்தப்பட்ட மியூசிக் போட்டாங்க. அப்போ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாச்சு. செகண்ட் டே அவங்களோட இறுதி சடங்கு நடக்கும் போதும் அதே மாதிரி ஒரு தாரத்தப்பட்ட சாங் போட்டாங்க. கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஆடிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன், உள்ளுக்குள்ள விஜய் சித்து இறந்த விஷயத்த சொல்லல. ஒருவேளை சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா யாருமே அந்த மாதிரி ஆடிக்கவே மாட்டாங்க. இப்போ கூட கண்டஸ்டன்ஸ் வெளியே வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குமே அந்த ஒரு மன வருத்தம் இருக்குங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே யாராவது ஒரு பெரிய லெஜெண்ட் இறந்துட்டாலோ இல்ல நம்ம ஊர்ல யாராவது பெரிய லீடர் இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள சொல்லியிருப்பாங்க, சொல்லாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா விஜய் சித்துவை ஏன் சொல்லல? அவங்க விஜய் டிவில அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா அவங்க உள்ள சொல்லி இருந்திருக்கலாம். இல்ல அந்த சாங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த சாங்க போடாம அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு ரூல் இருந்திருக்கும் இல்லையா? காலையில வந்து பாட்டு போட்டுதான் எழுப்பணும் அப்படின்ற பட்சத்துல அந்த நாய் குலைக்கிற சவுண்ட போட்டு அவங்க எல்லாரும் எழுப்பியிருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்திருக்கும், ஏன் இன்னைக்கு சாங் போடல, எதனால வந்து சாங்கை கட் பண்ணிட்டாங்க, ஏன் நாய் குலைச்சுது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைச்சிருந்திருக்கும். இந்த விஷயம் என்ன ஒரு மாதிரி தாக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, விஜய் டிவியில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்க கூடாது. மேபி அவங்க மரியாதை செலுத்துற விதமா தான் அந்த சாங்கை போட்டிருந்துருக்கலாம். ஆனா அது வெளியில ப்ரொஜெக்ட் ஆனது என் கண்ணுக்கு சரியா பண்ணல. அர்ச்சனா, நீங்க என்ன இஷ்டத்துக்கு வார்த்தைகள் அள்ளி வீசிக்கிட்டே இருக்கீங்க? சோமு என்னதான் உங்க கூட ஃப்ரெண்ட்லியா பழகினாலும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே ரொம்ப ஈஸியா சொல்றீங்க, நீ என்ன தூது மாமாவான்னு. அந்த இடத்துல ரியோ நின்றுட்டு இருக்காரு. இதே சிச்சுவேஷன் ரியோக்கு வந்திருந்தப்போ ரியோ சொன்னாரு, நேஷனல் டெலிவிஷன்ல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு நீங்க ஒருத்தவங்க கிட்ட சொன்னீங்க. ஏன் தட்டி கேட்கல? ஏன் அர்ச்சனாவை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க? எதுக்காக யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? அர்ச்சனா, ஏன் நீங்க இவ்வளவு வார்த்தை விடுறீங்க? ஆரி உள்ள வரும்போது மானஸ்த
நிஷாவை கை கோத்து நடக்கும் போது அனிதாவை வந்து அடிங்க அப்படின்னு நீங்களா ஒரு வார்த்தையை சென்சார் பண்ணிக்கிறீங்க. ராஸ்கல்ன்றீங்க, இன்னும் எக்கச்சக்கமான வார்த்தைகளை நீங்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன் பயப்படுறாங்க? ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க? கமல் சாரே ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? இதே என்னோட சீசன்ல கமல் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க பொண்ணு இந்த ஷோல வந்து ஒரு கண்டஸ்டன்டா இருந்தாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது எந்த பார்ஷாலிட்டியும் பார்க்காம ரொம்ப ப்ரொஃபஷனலா கமல் சார் வந்துட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிலாம் ஆக்ஷன்லாம் பண்ணி காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஜென்யூனா இருந்தது. ஏன் இந்த வாட்டி அர்ச்சனாவை தட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க? அர்ச்சனாவை கண்டிப்பா தட்டி கேட்கணும். ரெட் கார்டாவது கொடுக்கணும். இல்லைன்னா ரைஸாவை போட்ட மாதிரி பிளாஸ்டராவது போடணும். அப்பதான் உங்களுக்கு புரியும். அர்ச்சனா வந்து ஒரு ஷோவோட தொகுப்பாளர். எப்படி கேமரா முன்னாடி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே கண்டிப்பா அர்ச்சனாக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சும்மா வாயால அன்புதான் ஜெயிக்கும், அன்பாலதான் நான் எல்லாரையும் வந்து அடக்குவேன் அப்படின்ற நீங்க ஏன் அன்பா நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அன்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, கோழி நரி. இந்த கோழி நரி டாஸ்க்ல பாலாவோட முட்டை உடைஞ்சிருச்சு. பாலாவே அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஜென்யூனா ஒத்துட்டாரு, சரி ஓகே அப்படின்ட்டு. அவங்க டைம் அர்ச்சனாவுக்கு வந்து அந்த முட்டை கொடுக்கும் போது முட்டை மேல அவங்க படுத்து உடைச்சிட்டாங்க. அது சோமு தான் உடைச்சான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சோமும் வந்து லைக் சரி ஓகே பிக் பாஸ் ஏதாவது சொல்லிட்டோம்ட்டு அந்த முட்டையை அப்படி தூக்கி போட்டு போனாரு. அது தர்மா போடு. உடனே வந்து அப்படியே பிரேக் டவுன் ஆயிட்டு அதுல ஏன் மூஞ்சி இருக்கு, தூக்கி போடாத அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அர்ச்சனா, உங்ககிட்ட நான் கேட்கிறேன், 2 பேரை நாமினேட் பண்றதுக்காக போட்டோஸ் கொடுத்து நெருப்புல போட சொன்னாங்களே, ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? என்ன சில்லியா கேம் விளையாடிட்டு இருக்கீங்க? இப்படிதான் எல்லா விஷயத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு நிஷாவை வந்து கேம்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க டார்கெட் சோமு தானே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களை கேட்கணும். அனிதாவும் ரியாவும் வந்துட்டு சாரி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க. அனிதா போயிட்டு அப்புறமா அது என்ன ஸ்ப்ரே அடிக்கிறது உடம்பெல்லாம், ரியோட உடம்பெல்லாம் என்ன பிஹேவியர் இது? இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா இந்த வாரம் பதில் சொல்லி ஆகணும். அடுத்து பாலாவோட குறும்புத்தனத்தையே குறும்படம் போட்டு கட் பண்ணிட்டாங்க. இப்போதான் ஆக்சுவலா பாலா சூப்பரா கேம் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் என் ஷோலயே நான் பாலா பத்தி சொல்லியிருப்பேன், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் விஷயம் எல்லாம். ஆனா ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாலாவோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீசன் 1 அவர் வின் பண்ணாரு இல்லையா, அவரை மாதிரியே இருக்குங்க. நிறைய விஷயம் பாலா வந்து சொல்றது நமக்கு புரியாது, நிறைய பொய் சொல்லுவாரு, சில விஷயம் சொல்ல தெரியாம சொல்லுவாரு. அவருக்குன்னு ஒரு லவ் ட்ராக் தனியா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கேம் சுத்தமா விளையாட மாட்டாரு, வம்பு சண்டை எல்லாத்துலயும் முழுசா இருப்பாரு. இப்படிதான் வந்து சீசன் 1 வின்னருக்கும் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் செம்மையா கேம் சேஞ்ச் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. இப்போ பாலாவும் அதே மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காரு. எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாரு, கேம் எல்லாம் சூப்பரா விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய கியூட்டான விஷயம் பார்க்க முடியுது, நிறைய ஃபன்னான விஷயம் பார்க்க முடியுது. ஸோ கேம் நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலா எந்த ஷோக்கு போனாலும் எந்த காம்படிஷனா இருந்தாலும் ரொம்ப சின்சியராகவும் சீரியஸாகவும் எடுத்துதான் விளையாடி இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த ஷோலையும் சொல்லிட்டு இருக்காரு, நான் கேம் விளையாட தான் வந்திருக்கேன், நான் கேம் தான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் போன எல்லா ஷோலையுமே அவர் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ இந்த ஷோலையும் எனக்கு என்னமோ தோணுது அவர் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாருன்னு தோணுது. 90% அவர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த கோழி டாஸ்க்ல கோல்டன் முட்டை உடைச்சிட்டாரு. இந்த கோல்டன் முட்டை உடைச்சா பரவாயில்லைங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட கோல்டன் எக் தான் நம்ம பாலா. அப்புறம் ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், பாலா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். இல்ல அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரம்யானாலதான். ரம்யாவை எனக்கு ஒரு நல்ல கோஸ்டாரா தெரியுங்க. ஆனா கண்டிப்பா நான் பார்த்த கோஸ்டாரா இந்த பிக் பாஸ் சீசன்ல நான் ரம்யாவை பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கேரக்டரும் அப்படி கிடையாது. அவங்களோட தோற்றம் எப்படி மாறி இருக்கோ அதே மாதிரி அவங்க கேரக்டரும் டோட்டலா மாறி போச்சு. எனக்கு இந்த இடம் சுத்தமா எனக்கு புரியவே இல்லை. நிஷா வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு அந்த எவிக்ட் ஆகும்போது போகும்போது ரம்யா வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாத்தீங்களா? அந்த சிரிப்பு எப்படி இருந்ததுன்னா, நிஷா எப்படா போவாங்க இந்த வீட்டை விட்டு அப்படி இருந்தது. ஸோ அவங்க நினைச்ச ஒரு விஷயம் வின் பண்ண மாதிரி அதுக்குதான் அவங்க சிரிச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் யாராவது ரம்யாவை பாட சொன்னாங்கன்னா, பாட்டு பாட தெரிஞ்சா பாடுங்க, பாட தெரியாதுன்னா தயவு செஞ்சு இனிமேல் ட்ரையே பண்ணாதீங்க. அப்புறம் அந்த பாட்டு வேற சுத்தமா ரைமிங்கே இல்லாம இருந்தது.
ஆரியை பத்தி பாட சொன்னாங்க. ஆனா அவங்க ரசிச்சு பாடல, ஒரு மாதிரி ரொம்ப அவரை வெறுப்பேத்துற மாதிரியும் அசிங்கப்படுத்துற மாதிரியும் பாடினாங்க பாருங்க ஒரு பாட்டு. ஆரி நீ சோரி நீ போடுற அருவை, ஐயோ கடவுளே. இது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாலும் வருத்தப்பட்டிருப்பாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாலும் வருத்தப்பட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைன்னா அதை நீங்க வந்து கொஞ்சம் டிக்னிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் குழந்தை மாதிரிலாம் விளையாடாதீங்க. அப்படி வந்து இந்த கோழி நரி டாஸ்க் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டாஸ்க் விளையாடி முடிச்சுட்டு அப்புறமா ஆரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் போகுது. அப்ப டைரக்டாவே நீங்க சொன்னீங்க, பப்ளிக் எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும், மூளையோட விளையாடணும் அப்படின்னு ஆரியை பார்த்து தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க அதை அப்படியே மாத்தினீங்க பாத்தீங்களா, அந்த இடம் வந்து சான்ஸே இல்லை. நான் என்னையே தான் சொல்லிக்கிட்டேன், இந்த வடிவேலு சொல்லிப்பாருல அந்த மாதிரி நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க உங்களையே சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா இனிமேவாது மூளையை யூஸ் பண்ணி விளையாடுங்க ரம்யா ப்ளீஸ். அனிதா, இந்த ஹோல் சீசன்லயே ஒரு எபிசோட்ல அனிதா வந்து சர மாதிரியான கேள்விகளை ரியோவை பார்த்து கேட்டிருப்பாங்க. உள்ள இருந்த கண்டஸ்டன்ஸும் பயங்கரமா கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க, வெளியில இருந்த ஆடியன்ஸும் பயங்கரமா கிளாப் பண்ணி அசத்திட்டாங்க. ஆனா இப்படி எல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு உடனே அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கலாமான்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன்னா அனிதாவோட ஆட்டிடியூட் அந்த மாதிரி மாறிடுது. நம்ம எல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோ என்னவோ தெரியல, உள்ள இருக்கவங்க அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, அவங்க ரொம்ப கரெக்டான கண்டஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் நினைச்சுக்கிறனால அனிதா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆட்டிடியூடா காட்டிட்டே போயிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட நான் உங்ககிட்ட சொல்லணும். இந்த கோழி நரி டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல நரிகளா மாறிட்ட அப்புறமா அவங்க டீம்ல எல்லாரும் வந்து அந்த ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க, நீ போ நான் போன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ஜித போ சொன்னாங்க முட்டை உடைக்கிறதுக்கு, செகண்ட் வந்து அனிதா தான் சொன்னாங்க அர்ச்சனாவும் ஆரியும் போகட்டும் அப்படின்ற விஷயத்த அனிதா தான் சொன்னது. ஸோ பசர் அமுன உடனே ஆரி போய் டக்குன்னு உடைச்சிருவாரு. ஸோ அதுக்கப்புறம் காமா எல்லாரும் இருக்கும் போது திடீர்னு அனிதா தானே உடைக்கணும், அனிதா தானே பண்ணணும் அப்படின்னா அனிதாவே சொல்லுவாங்க, ஆமா நானும் போயிருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அனிதா தான் சொல்லியிருப்பாங்க அர்ச்சனாவும் ஆரியும் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கே புரியல, உள்ள இருக்கவங்களும் வந்து கேமை தப்பா புரிஞ்சுட்டு எல்லாரும் ஆரிய சொன்னாங்க. ஸோ அதனாலதான் அர்ச்சனா வந்து ஆரிய வந்து கேள்வி கேட்டது திட்டினது, ரம்யாவும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு ஆரிய வந்து திட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் கிளியர் ஆகணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்ட போறேன். ஐஜி பாஸ் எனக்காக ப்ளீஸ். அப்படியே ஃபர்ஸ்ட் போறா. அர்ச்சனாக்கும் ஆரியும் செகண்ட்ல போவாங்க, அர்ச்சனாக்கும் ஆரியும் செகண்ட்ல போவாங்க, ஆரியும் செகண்ட்ல போவாங்க. டூக்கு நீங்க தான பேசுனீங்க, பால் எடுத்து இல்ல சார் தான் இவர்தான் நம்பர் 2 ஆரி உள்ள போனாரு. பிக் பாஸ் இந்த சீசன்ல ரெண்டு விஷயத்துல கோட்டை விட்டுட்டாருன்னு நான் சொல்லுவேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கேம்ஸ். இந்த ஷோவை நம்ம பார்க்கறதுக்கு முக்கியமான காரணமே உள்ள கொடுக்குற டாஸ்க் தாங்க. அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத பார்க்கறதுக்கு. ஸோ கேம்ஸ் வந்து கிளாரிட்டியா இல்லையோ, அதாவது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் கிட்டயும் கரெக்டா புரிய வைக்காம வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் கரெக்டா வந்து காட்டாம இருக்காங்கன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோழி நரி டாஸ்கே நீங்க வச்சுக்கலாம். இப்போ உள்ள இருக்கவங்க வந்து பணம் ஒப்பந்தம்னா பேசிக்கிறாங்க, ஆனா வெளியில இருக்கிற ஆடியன்ஸ்க்கு அது புரிய மாட்டேங்குது, யாருக்கு என்ன கொடுத்தாங்க, எவ்வளவு வாங்கினாங்க, யார்கிட்ட என்ன இருக்குன்னு. அது நீங்க ஒரு டிஜிட்டல் காலமா போட்டு ஆரி இவ்வளவு வாங்கினாங்க, சிவானி இவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க காமிச்சீங்கன்னா அது ஈஸியா எங்களுக்கும் புரியும். அதே மாதிரி இந்த சீசன்ல நிறைய டாஸ்க் கொடுக்குறீங்க, ஆனா எந்த டாஸ்க்குமே பிக் பாஸ் கேமுக்கு சூட் ஆகுற டாஸ்க் கிடையவே கிடையாது. ஏதோ ஸ்கூல் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. பிக் பாஸ் அப்படின்றது ஒரு டைட்டில் வின்னர், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான டாஸ்க் கொடுக்கணும். எப்படி நீங்க சீசன் 1ல ராத்திரி பகல்னு பார்க்காம டாஸ்க் எல்லாம் பயங்கரமா கொடுத்தீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. தூங்கி எந்திரிச்செல்லாம் நாங்க ஐஸ் கட்டி மேலாம் வந்து நின்று பால் எல்லாம் திருடி விளையாடி இருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு நினைச்சாலுமே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல டாஸ்கா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஆனா நீங்க கொடுக்குற டாஸ்க்லாம் எப்படி இருக்குன்னா புரிய மாட்டேங்குது. நீங்க கொடுக்குற டாஸ்க் தான் போரிங்கா இல்ல உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸே போரிங்கா அப்படின்ற கேள்வி எங்களுக்கு தோணுது. ஆர்ஜித் சிவானி ஆக்சுவலா கன்ஃபெஷன் ரூம்ல பிக் பாஸ் கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, நான் இந்த வீட்டுக்குள்ள நானா தான் இருந்திருக்கேன், ஆனா பெருசா நான் எதுவும் கேம் விளையாடல, இனிமே நான் விளையாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் எனக்கு தெரியும். உண்மையிலே சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா சாப்பாடு கூட இறங்காது, அந்த அளவுக்கு ப்ரெஷரா இருக்கும். ஸோ அது அவங்க வெளிப்படையா அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு
ரொம்ப வியப்பா இருந்தது பாக்குறதுக்கு. அதே மாதிரி ஆஜித் வந்து சிவானி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நானும் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன், நான் பெருசா கேம் விளையாடல, ரொம்ப நியூட்ரலா இருந்திருக்கேன், இனிமே நான் கேமா தான் விளையாட போறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே பேசின விஷயம் பார்க்கவே அழகா இருந்தது. உங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்கு. இனிமே நீங்க கேம், அதாவது 70 நாளுக்கு மேல ஆகுது, ஸோ இனிமே இந்த கேமை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய சான்சஸ் உங்களுக்கு இருக்கு. கேபியோட போக்கே அப்பெல்லாம் சரியில்லைங்க. எப்போ அர்ச்சனாவோட கை கோத்து நடந்தாங்களோ அப்பையில இருந்து அவங்க ஒரு காசிப் பிரின்சஸ் ஆயிட்டாங்க. பழைய மாதிரி அவங்க ட்ராக்குக்கு வந்தாங்கன்னா அவங்க மேல கொஞ்சம் பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கிற பாதை ரொம்ப கரடு முரடா இருக்குங்க. ரியோ ரொம்ப வேவரிங்காவும் கன்ஃபியூஷனாவும் இருக்காரு அப்படின்றது என்னால பார்க்க முடியுதுங்க. அந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யாராவது ஏதாவது ஒரு வாக்குவாதத்துல பழைய விஷயம் ஏதாவது பேசினாங்கன்னா அந்த இடத்துல ரியோவுக்கு ஞாபகம் இல்லாம முன்னுக்கு பின்னா பேசுறதோ நழுவி போற மாதிரிலாம் எனக்கு தோணுது. அதே மாதிரி இன்னொரு வருத்தமும் எனக்கு ரியோ மேல இருக்கு. நிஷாக்கும் ரியோவுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் தான் அந்த வீட்டுல இருந்தது, ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பழகினவங்க ஒரு வாட்டி நிஷா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இதை விட நீ பெட்டராலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்க, ஆனா அந்த இடத்துல நான் வந்து உன்னை அப்ரிஷியேட் பண்ணல, உனக்கு பெஸ்ட் நான் கொடுத்தா நீ எங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்டா இருக்கியோ அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்கிற ரியோ, நீங்க என்ன அவங்களுக்கு குருநாதரா இல்ல அண்ணனா தம்பியா, யாரு நீங்க அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு? நீங்களும் அவங்களும் இந்த வீட்டுல ஒரு ஹவுஸ்மேட்ஸ். உங்களுக்கு டாஸ்க் கொடுத்தாங்கன்னா உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதை கட் அண்ட் கிளியரா சொல்லிடணும். அதுக்காக தான் இந்த கேம் நீங்க விளையாட வந்திருக்கீங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்தது. அதே மாதிரி கமல் சார், அதாவது அனிதா சில விஷயங்கள் ரியோவை பத்தி சொல்லிட்டு அப்புறமா ரியோ கொஞ்சம் ஷேக் ஆயிட்டாரு. ஸோ அந்த நேரத்துல கமல் சார் வந்து ரியோ கிட்ட கேள்வி கேட்டாங்க, சிவானியா நிஷாவா அப்படின்ட்டு. அவரு ஸ்ட்ராங்கா நிஷாவை தான் சொல்லுவாரு. நான் நினைச்சா தப்புன்னு சிவானின்னு சொல்லிட்டாரு. ஸோ நிஷா ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு மேஜர் காரணமா ரியோவும் இருந்தாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரியோ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா ஒரு மாதிரி ஃபோக்கஸ் இல்லாம விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிட்டு இருக்காருன்றத இனிமே அவர் புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வந்து கேம் அப்படின்ட்டு அவர் ஒரு கடிவாளத்தை போட்டு விளையாண்டாருன்னா வேற லெவல்ல இருக்கும். இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்கன்ற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன், ஆனா யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். அம்மா தாயே அர்ச்சனா அவர்களே, தயவு செஞ்சு அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துருங்க. அப்பதான் எங்களோட மீதி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம சூப்பரா விளையாட முடியும். இல்லனா ஆடியன்ஸ் நாங்கெல்லாம் வந்து உங்களை கூப்பிட்டு வர மாதிரி ஆயிடுங்க. So guys, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். Until then, signing off from Suja Secret Room.